அன்பார்ந்த மை வி3 ஆர்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது எம்டி சக்தியானந்தன் மேலே எந்த மாதிரியான பொய் வழக்குகள் போலி நபர்களால் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் பிள்ளை அண்ணன் வாயிலாக கேட்கலாம். முற்றிலும் போலி வழக்குகள் மட்டுமே தொடுக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா, நம்ம கம்பெனியை அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் மட்டுமே இந்த அசோக் ஸ்ரீநிதி போன்ற பாமகவின் மிகப்பெரிய பலத்தை கொண்டு நம்ம கம்பெனியை ஒழிக்க பார்த்துருக்காங்கிறத தெள்ள தெளிவாக அண்ணன் சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மையான வழக்கோட விவரம். அதனால் கொஞ்ச நாள் எல்லாருமே அமைதியாக இருங்க. இந்த வழக்கு கண்டிப்பாக முடிவுக்கு வரும். நம்ம எம்டி கண்டிப்பாக வெளியில் வருவார். முன்னாடியை விட இன்னும் நல்ல ஆற்றலோட பெரிய பலமாக நம்ம எம்டி சொன்ன மாதிரி 2026 உலகின் தலை சிறந்த நிறுவனமாக கண்டிப்பாக நம்ம வருவோங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தெரிவித்து, என்னென்ன மாதிரியான போலி வழக்குகள்லாம் நம்ம கம்பெனி மேலே போட்டிருக்கு, இந்த வழக்குகளால் நம்ம கம்பெனிக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாதுங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம அண்ணன் கொடுத்துருக்காரு. அதை எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். வெற்றி நமக்கு. நல்லவர் லட்சியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். காத்திருங்கள் மக்களே. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எம்டி கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார். நம்ம நிறுவனம் தொடர்ந்து செயல்படும். எல்லாரும் நல்லபடியாக வாழ்வோம். இது இருக்கிறதே வேடிக்கையான ஒரு வழக்கு. படித்து காட்டுற மக்களே, இது எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, EOW ஆரம்பத்தில் சக்தியானந்த் அவர்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கிறார்கள் அவங்களுடைய கவுண்டர் அஃபிடவிட்டில். இதை யார் சேர்த்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருள் பெருமாள் சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் இவர் போட்ட EOW கம்ப்ளைண்ட்டில் சிசிபி கம்ப்ளைண்ட்டில் பேசிக்காக போடப்பட்ட ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை படிக்கிற மக்களே செம்ம வேடிக்கையாக இருக்கும். இதை படித்து அர்த்தம் சொல்கிறேன். It is submitted that the petitioner and his team leaders are compelling the witnesses. 1. Swarnam, daughter of Ramanathan, that is 363/70, Om Shakti Nagar, Ganapati Palayam, Tirupurur. And number 2, baby, opposite to Kadishwara Temple, Kadayure, Kangayam, Tirupurur district. Actually, இது வந்து திருப்பூர் போல இது. Tirupur district to purchase the Ayurvedic products. One of the team members of My-V3 Ads threatened the witness Swarnam in YouTube comment. First one போட்டு My-V3 Adsல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, அந்த லூசு பொண்ணை அடித்து சாவடிங்க, சரியான ஃப்ராடு, த்ரூ த லிங்க் போட்டிருக்காங்க. The petitioner collected each rupees 1,21,260 rupees from the witnesses Swarnam and the baby, but he did not send money regularly to the bank accounts as they said earlier in the My-V3 Ads application. Now the petitioner and the other leaders are informing the depositors and the delay of the payouts due to updating the KYC and the Parliament election 2024. The payouts for the past 4 months are pending till date to the members of My-V3 Ads. So இந்த ஒரு வழக்கு, அதாவது இன்னொரு வேடிக்கையான விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காருன்னா அந்த கமெண்ட்டையெல்லாம் வந்து ஒரு விஷயமாக எடுத்து ஒரு சிசிபியில் வந்து பிரசுரம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு மிக மிக வேடிக்கையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து நிறைய கட்சிக்காரங்களுடைய வீடியோஸ்லாம் இருக்கும். நான் பேர் சொல்ல விரும்பலை. சில கட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பல யூடியூபர்ஸ் இருப்பானுங்க. அவங்களோட யூடியூப் சேனல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரன் கீழே வந்து கழி பேசியிருப்பான், காரிகர் துப்பி வச்சுருப்பான், கெட்ட வார்த்தைலாம் போட்டு வச்சுருப்பான், அம்மாவை பற்றி பேசுவான், ஆத்தாவை பற்றி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பான். இப்போ எல்லாரையும் தூக்கி நீங்கள் எடுத்து போட்டு இந்த கமெண்ட் இப்படி போட்டுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் கொடுப்பீங்களா நீங்கள்? இல்லை எப்படி அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடுவீங்களா? கமெண்ட்டுக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்களே, இந்த கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு பாமக அசோக் ஸ்ரீநிதி இவங்க 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸால் போலீஸ் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது அப்பட்டமாக அசிங்கமாக தெரியும்னு சொல்லலாம் மக்களே. இதோட முடிவு இந்த விஷயம் மக்களே. இந்த கமெண்ட்டை போட்ட நபர் அசோக், அதாவது அந்த நபர் வந்து ஹீஸ் பேசிக்கலி திருநெல்வேலி போல இருக்குது. ஐ திங்க் ரமேஷ் நினைக்கிற பேர். அந்த நபர் வந்து இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடுக்கு ஃபோன் போட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் எங்கள் கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டு இருக்க, நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு 50 செகண்ட் பேசியிருக்காரு மக்களே. அந்த 50 செகண்ட் பேசின உடனே அதே பேசிட்டு கட் பண்ணிட்டார்.
அதே நம்பருக்கு இந்த ஃப்ராடு பயபுள்ள திரும்ப கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணி 4 நிமிஷம் 53 செகண்ட் பேசியிருக்கு. அந்த 4.53 மினிட்ஸில் அந்த ரமேஷ் அப்படிங்கிற நபரை இவன் இந்த அல்லக்கையை மறுபடியும் ப்ரொவோக் பண்ணி என்னை கொன்றுவியாடா கேட்டுனே அவர் ஒன்றே அந்த பக்கம் ஆமாம் நான் கொன்றுவேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணி ஆமாம் நான் கொன்றுவோன்னு இப்போ என்ன அப்படின்னோடனே அதை மட்டும் கட் பண்ணிக்கிறது. 4 நிமிஷம் 53 செகண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடியோவை ஒரு லிமிட்டட் டைம் டியூரேஷனில் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் கட் பண்ணி என்னை இப்படியெல்லாம் இவன் மிரட்டுறான், இப்படிலாம் என்னை ஃபோன் போட்டு மிரட்டுறான், நான் மைவி3ஆர்ஸ் எதிர்த்து நான் பெட்டிஷன் கொடுத்ததுனால என்னை இப்படிலாம் மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி, சரி இதாக ரெடி பண்ணா இல்லைங்களா. இப்போ நான் கேட்குற மக்களே, இதை பார்க்கக்கூடிய பல பேருக்கு சட்டம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்காது தான். இப்படி ரெடி பண்ணால் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் யார் A1 வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ இவன் சொல்கிற மாதிரியே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அந்த ரமேஷ் அப்படிங்கிற நபர் கால் பண்ணி அவரே வாலண்டியராக இவனை கொலை மிரட்டல் விட்டுருந்தாவது நீ சொல்கிறது ரைட்டு. அவர் 50 செகண்டு நீட்டாக அவர் ஆதங்கத்தை பேசி வச்சுட்டார் பையன். அதுக்கப்புறம் இவன் ஃபோன் பண்ணி ப்ரோவோக் பண்ணி அந்த நபர்கிட்ட நீ நான் கொன்றுவியானே அவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டு அவன் ஒன்று அவன் கொண்டு பண்ண அப்படின்னு கேட்குறது. இந்த ப்ரொவோக்கிங் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி அவர்கிட்ட வார்த்தையை வாங்கி இதுக்கு ஒரு எஃப்ஐஆரை பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் இன்ஃப்ளூயன்ஸில் இந்த அசோக் சிந்தி அப்படிங்கிற அல்லக்கையை ரெடி பண்ணுறான் போலீஸை வச்சு. அதில் A1 அக்யூஸ் சக்தி ஆனந்தனாம், A2 அக்யூஸ் விஜயராகவனாம், A3 இந்த ரமேஷாம். மக்களே இந்த ஒரு கேஸ்லாம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஜட்ஜு காரி துப்புவார். இப்போ சிடிஆர் காட்டு பண்பார். சிடிஆர்னா யார் கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட், கால் டீட்டெயில் ரிப்போர்ட். சிடிஆர் பார்த்தா ஜட்ஜு கேட்பாரு, ஏய் நீ தானடா கால் பண்ணுறக்கு அவனுக்கு, நீ எப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கேட்பார். இது ஒரு கேஸ் பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு கேஸு. இந்த கேஸை பதிவு வேற பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னால் அப்போ எந்த அளவுக்கு கோயம்புத்தூர் போலீஸு இந்த வழக்கை போட்ட இந்த கோயம்புத்தூர் போலீஸு சீர்கட்டு கிடக்கிறாங்க அசோக் சிந்தி அப்படிங்கிற அல்லக்கை கிட்டையும் பாமக கிட்டையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் மக்களே. இதுதான் இவங்க மேலே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே ஒன்றுமே பண்ணாது. அன்லாஃபுல் அசம்பிளிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்களே. அதாவது 40 கம்ப்ளைண்ட் இருக்குது 50 கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னது அத்தனையும் பொய். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதான் மொத்த கம்ப்ளைண்ட்ஸ், மொத்த வழக்குகள் இவ்வளோதான். 40 வழக்கு இருக்குன்றதுலாம் ஃபேக், பொய். இப்போ இந்த வழக்கில் அன்லாஃபுல் அசம்பிளி இங்கே போடப்பட்ட இந்த 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் போட்ட வழக்கெல்லாம் ஒரு பெரிய வழக்கு கிடையாது. இந்த கால் பண்ணி மிரட்டினது அப்படிங்கிறதை கோர்ட்டில் ஒரு வார்த்தை போதும், சிடிஆர் பார்க்க சொல்லுங்கள் மைலான், யார் கால் பண்ணியிருக்கா, யார் பேசியிருக்கா. நான் we keep a open challenge to that அல்லக்கை மக்களே. அந்த அல்லக்கை ஃப்ராடுக்கு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம். அதாவது உனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி கொலை மிரட்டலாம் விட்டார் இல்லையா, அந்த கால் டியூரேஷனை முழுசுமாக வெளியிட முடியுமா? ஏன்னா அவனுக்கு இன்னும் அல்லக்கைக்கிறான் இல்லையா, சேனல் வச்சுக்கிறான் இல்லையா, வெளியிட்டோம். அந்த கால் டியூரேஷனை டாப் டு பாட்டம் ஹலோவில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் எந்த கட்டும் இல்லாமல் வெளியிட முடியுமா? மக்கள் பார்க்கட்டும் அந்த காலை, யார் மேலே தப்பு இருக்குன்றதை மக்கள் மன்றத்தில் முடிவு பண்ணிட்டோம் மக்களே.